ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 15 கடைசி சோமவாரம். 5 சோமவாரம் இந்த கார்த்திகை மாதம் இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் சோமவாரத்துக்கு பூஜை பண்ணலைனாலும் விரதம் இருக்கலைனாலும் இந்த கடைசி சோமவாரத்தை தவற விடாதீங்க. உங்ககிட்ட சிவன் சிலை இல்லைன்னா ஃபோட்டோவாக இருந்ததுன்னா பார்வதி பரமசிவன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதை காலையிலேயே நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கு மலர்லாம் சூடி விரதத்தை ஆரம்பிங்க. அப்படி இல்லை என்கிட்ட சிலை இருக்குன்னா அந்த சிலைக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணலாம். முக்கியமாக பால் வேணுங்க. பால், தயிர், அப்புறம் பன்னீர், மஞ்சள், சந்தனம், இப்படி நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாம். இந்த சோமவாரம் ரொம்ப சிறப்பு மிக்கதுங்க. எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் நீக்க வல்லது தான் இந்த சோமவார விரதம். சந்திர பகவானுக்கு தீராத நோய் வந்து அவர் தேஞ்சி இருந்தப்ப அவருக்கு விமோசனம் கொடுத்தது இந்த சிவபெருமான் தான். அவருக்கு விமோசனத்தை கொடுத்து தன்னோட தலையில் அவரை சூடி அவருக்கு ஒரு பெருமையே கொடுத்தார். வேறு என்ன இடம் வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியில் அந்த சந்திரனுக்கு இடம் கொடுத்து அவரை பெருமைப்படுத்தினார். திங்கள் கிழமைங்கிறது சந்திரனுக்கும் உரிய நாளுங்க. அதனால தான் இந்த சோமவார விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். தம்பதிக்குள்ள ஒற்றுமை மேலோங்க, இன்னும் நிறைய பிரச்சனைகள், தீராத நோய் நீங்கிறதுக்கு, சீக்கிரமாக கல்யாணம் நடக்க, கடன் பிரச்சனைகள் தீர, இப்படி நிறைய பிரச்சனை இல்லாத மனுஷங்க யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு விரதமாக இந்த சோமவார விரதத்தை சொல்லலாம். உங்களால் எப்படி முடியுமோ அதை மாதிரி இருங்க. இப்போ டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க முழுசாக உபவாசம் இருக்க முடியாது. இந்த சோமவார விரதம் ஃபுல் டேவும் நம்ம சாப்பிடாம இருக்கணும். ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வச்சுட்டு தான் விரதத்தை முடிக்கணுங்க. அப்படி இல்லை, நான் டேப்லெட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு உடம்பு முடியலனாக்கா ஒரு வேளை எடுத்துக்கோங்க. இல்லையா பழம், பால் எடுத்து விரதம் இருங்க. இதெல்லாம் நம்மளோட ஆரோக்கியத்தை பொறுத்து, நம்மளோட உடல்நிலைக்கு ஏற்ப நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். சங்கு 1008 சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வலம்புரி சங்கு இருந்துச்சு, அதுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்லேயும் இப்போ சிவலிங்கம் ஃபோட்டோவோ இல்லை சிலையோ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சங்கு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மட்டுமாவது அபிஷேக ஆராதனைலாம் பண்ணுங்கள். இதை தவறாமல் செய்யுங்க. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு. இப்போ இருட்டு ராத்திரி வந்ததுன்னா காலையில் விடியல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு ஒன்று இருக்குது. அதை தீர்க்க முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாதுங்க. அதுக்கான வழி வேணால் தெரியாமல் இருக்கலாம், நாட்கள் வேணால் வளர்ந்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சிவபெருமான்கிட்ட அந்த வேண்டுதலை வச்சு அது தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த விரதத்தை எடுக்கலாம். இத்தனை வாரம் போயிட்டு இனிமேல் நாங்கள் எடுக்க முடியுமா அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. இந்த வாரத்திலேருந்தே நீங்கள் தொடங்கலாம். 16 வாரம், 21 வாரம் அப்படி கணக்கு வச்சுட்டு இந்த சோமவார விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க. இதில் நடுவில் உங்களுக்கு ஸ்கிப்பாக ஆனாலும், லேடிஸாக இருந்தால் நடுவில் ஸ்கிப்பாக சான்சஸ் இருக்குது. அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் இதை விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். நம்பிக்கை வேணும். ஃபஸ்ட்டு நம்மளோட நம்பிக்கை தான் ஆணி வேறேங்க. யானையினோட பலம் அதோட தும்பிக்கையில், மனுஷனோட பலம் நம்மளோட நம்பிக்கையிலங்க. அதனால் நம்பிக்கையாக இந்த சோமவாரத்தை தவற விடாமல் விரதம் இருங்க. உங்களோட அதாவது நோய், வறுமை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தேய்பிறை சோமவாரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இல்லை உயர்ந்த நிலை வேணும், செல்வம் சேரணும், அதெல்லாம் வளர்பிறை சோமவாரத்தில் ஆரம்பிக்கலாங்க. இதெல்லாம் நம்மளோட எண்ணத்தை பொறுத்து தான். அதனால் நீங்கள் இது இல்லை இப்போ இருக்க முடியல அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. இருக்கிற காலம் நம்மளால் தொடங்க முடிஞ்ச காலத்தில் தொடங்கி அதை சிறப்பாக நம்ம செய்யலாம். இன்றைக்கி நான் இப்படி தாங்க சோமவார பூஜை செஞ்சுருக்கேன். சிவபெருமானுக்கு
அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு லிங்கத்துக்கு, அதுக்கப்புறம் சங்குக்கும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தூப தீப ஆராதனைலாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் வச்சு சிறப்பாக ஒரு மன திருப்தியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த விரதத்தை நான் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.